Hi friends, welcome to பாட்டி சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் ஆனியன் ரிங். இதற்கு தேவையான பொருட்கள்: கடலெண்ணெய், ஆனியனை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க, உப்பு, மிளகாத்தூள், காயப்பொடி, அரிசி மாவு, கடலை மாவு. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு வாணலி வச்சுக்கோங்க. அதில் கடலெண்ணெயை விட்டு அது நல்லா சூடேறணும். இப்போ நம்ம கடலெண்ணெயை விடுறோம். அது நல்லா சூடறணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணதுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு சிட்டிகை காயப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல வெங்காயம், அதை அதில் முக்கி பஜ்ஜி மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பொன் நிறமாட்ட அழகாக சூப்பராக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. இப்போ அதை லைட்டாக திருப்பி போட்டு இப்போ நம்ம அதை எடுக்கிறோம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆனியன் ரிங் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.